ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நூடுல்ஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டியாக. இதுக்கு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கடாய் வச்சுக்கோங்க. அதில் ஆயில் கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு பூண்டை வந்து நல்லா குட்டி குட்டியாக ஸ்லைசஸாக கட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு வந்து கட் பண்ணியிருக்கிறது இதையும் சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. இதுவும் நல்லா வந்துட்டு வதங்கி ஆஃப் பாயில் ஆகணும். அந்த மாதிரி வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதில் வந்து ஸ்பைசஸ் பார்த்திங்கன்னா நிறையலாம் நான் ஆட் பண்ண போகிறதில்ல. ஒன்லி மேகி மசாலா, அப்புறம் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பைசஸ் தான் ஆட் பண்ண போகிறேன். அந்த ஸ்பைசஸ் பார்த்திங்கன்னா, நான் இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ கூட போட்டிருந்தேன். ரெட் கார சட்னின்னு சொல்லிட்டு, அந்த சட்னியை தான் இதுக்கு நான் ஆட் பண்ணுறேன் ஸ்பைசஸாக. இதுதான் இது. இந்த ஸ்பைசஸ் ஒன்று போதும். இது எப்போவுமே நம்ம வீட்டில் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே அரைச்சி வச்சுக்கிட்டோன்னா, இதுக்குன்னு கிடையாது, மேகிக்குன்னு இல்லை, சிக்கன், ஃபிஷ்ஷு, மற்ற வெஜிடபிள்ஸ்க்கு அந்த மாதிரி நேரத்தில் ஃப்ரை பண்ணுறோம், ஏதோ சைட் டிஷ் பண்ணுறோன்னா, இந்த பேஸ்ட்டை போட்டு எக்ஸ்ட்ராவாக வந்து இந்த மேகி மசாலாலாம் ஆட் பண்ணி பண்ணோன்னா தூக்கலாக இருக்கும் டேஸ்ட்டு. ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். சாப்பிட்றவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு, கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த உருளைக்கிழங்கு ஃபுல் பாயில் ஆகிற மாதிரி ஊற்றி கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வேக வச்சுட்டு, அதுக்கப்புறமா வேக வச்ச நூடுல்ஸையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது.